ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசால நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நீதிபதி அவர் தான் இப்போ காசால இப்போ பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்குல்ல. ஸோ அங்க நடக்கக்கூடிய போர்க்குற்றமா இருக்கட்டும், இந்த மாதிரி விசாரணைகளை விசாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. இது எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐநா இந்த மாதிரி விசாரணை விஷயமா நடத்திட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த குழுவில் மெயினான ஒரு தலைவராக போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காசா பகுதியில் நிறைய விஷயமான தாக்குதலாம் நடந்திருக்கு. அங்கே நிறைய மக்கள் சரணடைகிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அந்த இடத்துல சில பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அது என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐநா சபையோடைய முக்கிய விசாரணை குழு தலைவராக நம்ம இந்திய வம்சம், அதாவது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன யாரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்தியாவுடைய முன்னாள் நீதிபதி எஸ் முரளிதரன் இவர் தான் இப்போ இந்த குழுவுக்கு அதாவது மெயினான ஒரு ஹெட்டா போட்டிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய நீதிமன்றமாக இருக்கட்டும், இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய கோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு நீதிபதியாக இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விசாரணைகள் இவர் மூலியமாக நிறைய நீதிகள் கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளாக போயிட்டு இருந்த விசாரணைகள்லாம் ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவரை எதுக்காக அங்கே போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இவரை எந்த அமைப்புக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் காசால வார் நடந்துட்டு இருக்கு. இப்போ வரையும் வார் அப்படி நடந்துட்டே தான் இருக்கு. மேலோட்டமா ஒப்பந்தம் அப்படின்னு போடப்பட்டு இப்போ வரையும் அங்கே வார்களும் அங்கே தொடர்ச்சியா தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே 2023 வார் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கு முன்னாடி 2021 இருந்தே பார்த்தீங்கன்னா அங்கே மனித உரிமை மீறல் நடந்துட்டு இருக்குது, போர்க்குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஐநா தரப்புல இருந்து வழக்கு தொடர்ந்து அங்கே அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர், அதாவது ஐநா சபையில் இருந்தக்கூடிய மற்ற நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் அங்கே தலைமை தாங்கி இந்த குழுவில் பார்த்துட்டு இருந்தாரு. அது சம்பந்தமான விசாரணைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்தியாவை சேர்ந்த முரளிதரர், இவர் நீதிபதி முரளிதரர் இவரை போட்டிருக்காங்க. இவர் எதுக்காக போட்டிருக்காங்க, என்ன விசாரணைகள்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்க்குற்றங்கள் அங்கே நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுவரையும் அவங்க எடுத்த ஆவணங்களா இருக்கட்டும், அவங்க எடுத்த இன்வெஸ்டிகேஷனா இருக்கட்டும், இப்போ வரையும் அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இது சம்பந்தமாக நடத்தக்கூடிய எல்லா தரவுகளையும் இவங்க கிட்ட இப்போ ஒப்படைச்சிட்டாங்க. மேலும் இதுக்கடுத்து இவங்க அங்க என்னெல்லாம் நடக்க போகுது, இதுக்கப்புறம் போர்க்குற்றங்களை முக்கியமா யார் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே பார்த்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் இல்லை, இது உண்மையாக அங்கே நடந்துட்டு இருக்கிறது தான். அந்த எல்லை கோடு அப்படின்னே சொல்லலாம். அதை மஞ்சள் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா நிர்ணயிச்சிருக்காங்க. இதுக்குள்ள காசா மக்கள் இருக்காங்க. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இஸ்ரேல் எல்லாருமே இருக்காங்க. இப்போ அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் என்னடானா இஸ்ரேலுடைய அதாவது இராணுவங்கள்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் ஒரு சைடு அங்கங்கே தாக்குதல் நடத்துகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும், இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னன்னா, பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் எல்லாருமே அங்கிருந்து பஞ்சம் பெயர்ந்து இங்கே இஸ்ரேலில் போய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இஸ்ரேல் அங்கே போயிடுறோம், அவங்க கூட போய் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இப்போ இல்லை, கொஞ்சம் நாள் முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் பேராக போயிருக்காங்க. அப்படி போனவங்களையுமே அங்க இருக்கிற மக்கள் இவ்வளவு நாளா விட்டுட்டு இப்போ திடீர்னு அங்க இருக்கிற மக்களை விரட்டி அடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது இவங்களை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள், அதாவது இப்போ முன்னாடி பத்திரிகை நம்பர்கள் யாருமே உள்ள போக முடியாம இருந்துச்சு. இப்போ இந்த ஒப்பந்தம் பேர் அனுபவிச்சதுக்கு அப்புறமா நிறைய பத்திரிகைகள்லாம் உள்ள போய் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற நியூஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் புரிஞ்சுக்கிற மாதிரி. என்னன்னா, இப்போ நம்ம விடுதலை படம் எல்லாருமே பார்த்துருப்போம். அதோடைய பார்ட் 2 இருக்குல்ல, அதுல விஜய் சேதுபதி போதும், நீங்க இது ஆரம்பிங்க, நான் முன்னாடி போய் சரணடைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் சரணடை வரல, சரணடைகிற போது அவங்க சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்றது அந்த விஷயம்லாம் பண்ணாம அவரை சுற்றுவாங்க, சுட்டு கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அங்கேயுமே நடந்திருக்கு. ஆனால் இது ஹமாஸுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க யாரும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய காசா மக்கள்ல அங்கே தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கிற ஹமாஸ் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சோதனை செஞ்ச இடத்துல இவங்களுக்கு ஏதோ ஆயிரும் பயந்து அங்க இருக்கக்கூடிய 2 இளைஞர்கள் எங்களுக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு சரணடைகிறதுக்காக முன்னாடி வந்திருக்காங்க. முன்னாடி இருந்தவங்கள அவங்க என்ன எதுக்காக வந்திருக்காங்க, என்ன யார் எதுன்னே தெரியாம அவங்கள சுட்டு இருக்காங்க. அதாவது
இஸ்ரேலை சேர்ந்தவங்க. ஸோ இது வந்து அங்க இருக்கக்கூடிய வீடியோல வந்து அதாவது அந்த நடந்த இடத்துல வந்து பத்திரிகையாளர்கள் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அதுல வந்து அது தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அதாவது இனப்படுகொலை இதெல்லாம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் போயிட்டு இருக்குல்ல, இவங்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாவே வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து அங்க கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து, அதாவது இன்னுமே வந்து வீடியோ கொடுக்கல அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல. என்ன சொல்லியிருக்காங்க பத்திரிகையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க சரணடையறக்காக வந்தாங்க. சரணடை வந்து அவங்க கிட்ட ஆயுதங்கள் எதுவுமே இல்லை வரக்கு முன்னாடியுமே. அவங்க வந்து முன்னாடி வந்து நின்று ஒரு நிராயுதபாணிய மாதிரி வந்து நின்றுட்டு இல்ல எனக்கு நான் சரணடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி கை தூக்கி நின்றுட்டாங்க. அவங்க வந்து பயத்துல நிக்கிறாங்கிறது அப்படி வந்து தெரியுது. ஆனாலும் இவங்க வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அங்க இருக்கிறவங்கள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் நாங்க வந்து செஞ்சிருக்கோம். ஏன்னா நாங்க தாக்க போன இடத்துல வந்து ஹமாஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய படையை எதிர்க்கிறதுக்காக தான் வந்து அந்த இடத்துல நாங்க வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். அந்த இடத்துல இவங்க 2 பேர் வந்து சரணடைஞ்சாங்க. அந்த இடத்துல வந்து நாங்க வந்து இஸ்ரேலை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேர்ல வந்து நாங்கள் சுட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நடவடிக்கைகள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் தரக்கூடிய விஷயங்களா இருந்துட்டு வேற ஏதாவது மனித வெடிகுண்டு அந்த மாதிரி வந்து வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனால் இவங்க சொல்ற தரப்புல இருந்து இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது சொல்றதை கேட்கும்போது எப்படி இருக்கு, சிம்பிளா எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க மேல தப்பு இல்லை, அவங்கள பார்க்கறதுக்கு யாரா இருந்தாலுமே அந்த இடத்துல சுட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா இது அந்த வீடியோல பார்க்கும்போதும் சரி இல்ல அவங்கள, ஏன்னா வீடியோ நம்மளாலையும் போட முடியாது, இப்போ யூடியூப்லயும் போட முடியாது, நீங்க கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இன்னும் அவங்க வெளியே விட்டதுக்கு அப்புறம் மேபி இது வியாழக்கிழமை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ இன்னும் 2 daysல வந்து வெளியே வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நீங்க கூகுளில் போய் போட்டிங்கன்னா கூட கிடைக்கும். ஜெனினில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதாவது ஒரு சரணடைறக்காக வந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 இளைஞர்கள் வந்து சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தருக்கு 26 வயசும் இன்னொருத்தருக்கு வந்து 32 வயசும் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க யாரு அப்படின்னு பின்னாடி விசாரிக்கும் போது இவங்க ஹமாஸை சேர்ந்தவங்க இல்லை. ஏன்னா ஹமாஸை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோங்கிற ஒரு அதாவது ஒரு இவங்க அப்படி இருப்பாங்களோன்னு சொல்லிதான் அவங்க வந்து சுட்டிருக்காங்க. ஸோ அவங்களா இல்லையா அப்படின்னு பின்னாடி விசாரிக்கும் போது இல்லை, இவங்க ஹமாஸை சேர்ந்தவங்க கிடையாது, நார்மலா ஒரு பாலஸ்தீன்ல வாழக்கூடிய ஒரு மக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சுட்டது வந்து ஆல்ரெடி வந்து போயிட்டு இருந்த கேஸ் வந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயமா வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி முரளிதரர் இவர் முன்னாடி நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு நீதிபதி இவர் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவர் தரப்புலேயே வந்து இப்போ இந்த விசாரணை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஏன் வந்து இந்தியாவை வந்து இதில் இழுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஒருத்தரை ஏன் இதில் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது பொதுவாக நீங்கள் எல்லா இடத்துலையுமே பாருங்க, மெயினான ஒரு இடங்கள்ல வந்து இந்தியர்கள் அதிகமாக வந்து இருப்பாங்க. போடுறதும் சரி இல்லை அங்கே இருக்கக்கூடிய தலைமைகள்ல நிறைய இந்தியர்களை வச்சுக்கிறதும் சரி. இப்போ ட்ரம்ப் கூட ரீசெண்ட் டைம்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திறமைசாலிகள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை வந்து நாங்கள் வேலைக்கு எடுக்கிறக்காக இது பண்றோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் வந்து இப்போ பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்தியர்கள் வந்து நல்ல வேலை செய்வாங்க, நல்ல வேலை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டவர்கள் வந்து அப்படிதான் பாக்குறாங்க. நிறைய பேர் வந்து இதனாலதான் வந்து நிறைய வேலைக்காக அமெரிக்காவுக்கு போறவங்க எல்லாரையும் வந்து முன்னுரிமை கொடுத்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தலைமைகள்ல நீங்க நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி நிறைய தலைமைகள்ல பாத்தீங்கன்னா இந்தியர்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் சொன்னேன்ல. இப்ப கூட பாத்தீங்கன்னா நியூயார்க்குடைய மேயரா வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் வந்து வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும், அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கு, இந்தியாவை சேர்ந்தவங்க போட்டா கரெக்டா இருக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் நிறைய இந்தியாவில வந்து நிறைய சட்டங்களை வந்து தெரியாத சட்டங்களை வந்து முன்னாடி வச்சு நிறைய விவாதங்களை ஏற்படுத்தியிருக்காரு. நிறைய வந்து கேசஸ் வந்து முடியடிச்சிருக்காரு. இப்போ ரொம்ப நாளா ஒரு கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்ல, இதுக்கு ஒரு எண்டே இல்லாத மாதிரி சரியான ஒரு தீர்வு கிடைக்காத மாதிரிலாம் நிறைய கேசஸ் போகும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து இவர் முடிச்சு வச்சிருக்காரு. அந்த குவாலிஃபிகேஷன்ல பார்த்து தான் வந்து இவரை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு விஷயம் ஒன்று வந்து வெளியே வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய அதிபர் தகவல் ஒன்று வந்துருச்சு. அது எப்போனா இந்த டிசம்பர் மாதம் தான் வந்து வர மாதிரி இருந்துருச்சு. இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 டைம் வந்து இவர் இந்தியா வர மாதிரி இருந்துச்சு. சுற்றுப்பயணமா மோடி அவர்களை வந்து சந்திக்கிறக்காகவோ வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா 2 டைமுமே அவர் வந்து ரத்தாயிருச்சு. இப்போ இந்த டெல்லி பாம்பிளஸ் நடந்தனால இப்போ அவருமே இங்க திரும்ப, அதாவது 3வது முறையா வந்து இது ரத்து செஞ்சிருக்காங்க இந்தியா வரதை வந்து. ஸோ இது வந்து தள்ளிட்டே போகுது. இது வந்து 2 பேரும் ஒரு நட்பு இன்னும், ஏன்னா இவங்க நேரில் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் நட்பு வந்து கொஞ்சம் இன்னுமே பலமாகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அடிபட்டுச்சு. ஆனா இவங்க இப்போ வராம அது தடப்பட்டு போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது என்ன திரும்பி வந்து இன்னொரு சந்திப்பு ஏற்படுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 3 டைம் வந்து தடப்பட்டு போச்சு. ஸோ
ஸோ அதுதான் என்ன இது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போ இங்க சரி நம்ம இதுக்குள்ள வரலாம். அதாவது இந்த முரளிதரர் அப்படின்னு நான் சொன்னேன்ல, இந்த இந்தியாவை சேர்ந்த முன்னாள் நீதிபதி, இவர் தான் வந்து இப்போ அங்க இந்த கேசஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காசால வந்து இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த மக்கள் வந்து அந்த மஞ்சள் கோட்டை தாண்டி அங்க இருக்க மக்களை போய் தாக்குறாங்க. ஏன்னா ஒரு ராணுவம் போய் தாக்குதுன்னா அது கூட ஒரு லாஜிக்கான விஷயம்னு கூட சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் உள்ள போய் அங்க இருக்கிற மக்களை வந்து விரட்டி அடிக்கிறது. அது இப்போ எப்படின்னா, இப்ப அந்த மஞ்சள் கோட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு பணிகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு செய்திகள்ல வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பத்தி உங்களுடைய கருத்து ஒண்ணு இருக்கும். எல்லாத்துக்குமே தோன்றது என்ன அப்படின்னா, அந்த நிலத்துக்காக அவங்க அங்க என்ன விஷயத்துக்காக சண்டை போடுறாங்களோ, எந்த விஷயத்துக்காக வார் நடக்குதோ, ஏன்னா இப்ப இருக்கிற யாருமே வந்து வார யாரும் விரும்புறது இல்லை. நீங்க நார்மலா போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வார் நடக்கிறது ஓகேவா அப்படின்னு கேட்டாலும் எதுக்கு தேவையில்லாம அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதான். அதாவது ஒரு விஷயத்த இவங்க எத்தனை நாள் வேணா எடுத்துக்கலாம், எத்தனை நாள் வேணா எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஒரு தாக்குதல் நடத்தி இவ்வளவு பெரிய வாரை கொண்டு போறதுக்கு ஒரு மந்த் கூட எடுத்துக்கிட்டோம். ஒரு மந்த் கூட உட்காந்து பேசி இதுக்கு ஒரு சால்வை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு அவங்க கொண்டு வர நினைஞ்சா கன்ஃபார்ம் கொண்டு வரலாம். ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போர் தான் ஒரே முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதுக்கு வந்து ஹமாஸ் அமைதியா இருப்பாங்களா அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு சைடு வந்து மக்களுக்காக தான் நாங்க வந்து இங்க இருக்கோம், அவங்களுக்காக தான் நாங்க ஆயுதங்களை கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க இஸ்ரேல் என்ன பண்றாங்க, ஆயுதங்களை இவங்க கீழே போட மாட்டாங்கன்னு சொல்லி தான் இப்பவுமே வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கோம், எவ்வளவு நாள் வந்து நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.